காலேஜ் போவேன். ஈவினிங் வந்துட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த 1000 ரூபா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஐயாட்ட சொல்லிக்கலன்னு விருப்பப்படுவேன். தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து நேற்று நடைபெற்ற கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவன் தனக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் போதுமானதாக இல்லை எனவும் அதை அதிகப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக இன்னும் ஒருத்தர் பேச போற தங்க சொக்கலிங்கம் யாரு? நீங்க பேசுறீங்களா? எஸ். என் பேர் தங்க சொக்கலிங்கம். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடைநூல் நடுவில் வரீங்களா? எஸ். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடைநூல் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பிஏ தமிழ் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலியாக. அப்பா வந்து கூலி தொழில் தான். வாரத்தில் 3 நாள் தான் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய்ட்டு பாப்பா படிச்சுட்டு தான் இருக்கா. அதனால் வாரத்தில் 3 நாள் வேலைக்கு போனால் அந்த ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பளமும் கூலி தொழில் இருக்கும். அதனால் அவங்க வீட்டு செலவு பார்க்குறதுக்கு நேரம் சரியாக போயிடும். அதனால் 12th முடித்தோன்னே 12th முடித்தோடனே 12th முடித்தோடனே கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக ஆகிப்போச்சு. அதனால் 12th முடித்தோடனே வேலைக்கு போயிட்டேன். திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலைக்கு பார்த்தோன்னே திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்கீம் எனக்கு கிடையாது. அடுத்துதான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கொண்டு போய் காலேஜில் அட்மிஷன் போட வந்து ஸ்கீமால் தான் அட்மிஷன் போட்டேன். இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கீமால் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீமால் எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் கட்டும்போது அதை தவிர எங்கள் அப்பா 3 நாள் தான் வேலைக்கு போவாங்க. மற்ற நாள் வேலை இருக்காது. வீட்டு செலவுக்கு வந்து ரூபாலாம் நான் எடுத்து கொடுத்து என் தங்கச்சி செலவுக்கு நான் கொடுத்துக்கிடுவேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீமில் என்னை மாதிரி பல ஏழை மாணவருக்கு லைஃபே அப்படி சேஞ்ச் ஆகி நிறைய பேர் என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து காலேஜில் வந்து படிக்காங்க. அது எனக்கு ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது. அதனால் இந்த ஸ்கீம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கீம் கொண்டு வரலான்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த மாதம் இந்த 1000 ரூபா கொடுக்கறனால இப்போ இந்த 1000 ரூபா எனக்கு காணாது தான். இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன். பேப்பர் போடுவேன். பேப்பர் போட்டு காலேஜ் போவேன். ஈவினிங் வந்துட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த 1000 ரூபா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஐயாட்ட சொல்லிக்கலன்னு விருப்பப்படுவேன். அவ்வளோதான் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.